ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி நியூ இயர் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். நம்ம 1 மந்த்துக்குள்ளேயே 500 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கும்போது எல்லாம் அவங்க சப்போர்ட்னால தான். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க நியூ இயர் பற்றின பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் டேவை நியூ இயரை கொண்டாடிட்டு இருந்தோம். ஆனால் இங்கிலாந்தில் 1752 வரையுமே அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நாள் ஜனவரி ஃபர்ஸ்ட்டை வந்து நியூ இயரை கொண்டாடலை. அவங்க 1752 பிறகு தான் நியூ இயர் ஃபர்ஸ்ட் நாளை நியூ இயரை கொண்டாட ஆரம்பிச்சிருக்காங்க. வேர்ல்டுல ஃபர்ஸ்ட் நியூ இயர் கொண்டாடுற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் ஓஷியன் டோங்காங்கிற இடத்துல தான் ஃபர்ஸ்ட் நியூ இயர் கொண்டாடுறாங்க. அப்போ லாஸ்டா நியூ இயர் கொண்டாடுற நாடு எதுன்னு தெரியும்ல, அமெரிக்காவில் உள்ள பேக்கர் ஐஸ்லாந்துங்கிற இடத்துல தான் லாஸ்டா நியூ இயர் கொண்டாடுறாங்க. நாமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜனவரி ஃபர்ஸ்ட் டே தான் நியூ இயரா கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனால் சைனாவில் மட்டும் நியூ இயர் டேட் வந்து வருஷம் வருஷம் சேஞ்ச் ஆகும். அப்போ 2024க்கு அவங்களுக்கு எப்போ நியூ இயர்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 10 அன்னைக்கு தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க நியூ இயரை. அதுலேருந்து 15 டேஸ் வந்து ஃபங்க்ஷன் செலிப்ரேட் பண்ணுறாங்க. வேர்ல்டில் 78% ஆஃப் பீப்புள் வந்து நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் விஷ் பண்ணதுக்கு பிறகு தான் தூங்க போகிறாங்கன்னு சொன்னால் நம்ப முடியுதா? அதான் உண்மை. நைட்டு 12 மணிக்கு நியூ இயர் விஷ் பண்ணதுக்கு பிறகு தான் 78% ஆஃப் பீப்புள் வந்து நைட்டு தூங்கவே போகிறாங்கன்னு ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒரு நேஷனல் இன்சூரன்ஸ் கம்பெனி ஒரு அறிக்கை விட்டுருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் டேஸில் நடக்கிற திருட்டை விட நியூ இயர் அன்னைக்கு நடக்கிற திருட்டு தான் அதிகமாக நடக்குதுன்னு ஒரு அறிக்கையில வெளியிட்டிருக்காங்க. வேர்ல்டுலயே மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபயர் ஒர்க் ஷோனா துபாயில உள்ள பூஜ் கலிஃபால நடக்கிற ஃபயர் ஒர்க் ஷோ தான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் ஃபயர் ஒர்க் ஷோன்னு சொல்லப்படுது. நியூயார்க்ல நியூ இயர் அன்னைக்கு நடக்கிற ஃபேமஸான பால் ட்ராப்பை பார்க்கறதுக்கு 1 மில்லியன் பீப்புள்ஸ் வர்றாங்கன்னு சொன்னா நம்பவே முடியல, ஆச்சரியமா இருக்கு. ஆனா அதுதான் உண்மை. நியூ இயர் அன்னைக்கு 1 மில்லியன் பீப்புள்ஸ் வர்றாங்க. அமெரிக்கா ஒரு ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நியூ இயர் அன்னைக்கு 45% பீப்புள் வந்து இந்த வருஷம் இது பண்ணலாம் அது பண்ணலாம்னு நிறைய விஷயம் வந்து முடிவு எடுக்கிறாங்களாம். ஆனா அந்த முடிவுல 25% ஆஃப் பீப்புள் வந்து 2 வாரத்துல அந்த முடிவெல்லாம் கைவிட்டுறாங்கன்னு சொல்றாங்க. இந்த வருஷம் நீங்க என்ன புதுசு புதுசா பண்ணலாம்னு ஐடியா வச்சிருக்கீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒன் மோர் அகைன் ஹேப்பி நியூ இயர் டு ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க் யூ.